5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நான் எனக்கு என்னை பொறுத்தவரையும் சுயமரியாதைக்காரன். நான் அடிமையாக கீழே விழுந்து கருணாகதிங்கிறது எனக்கு கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் தாங்க. ஜானகி அம்மா போனால் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரே பின்னாடி போனாரா? இப்போ சேகர் பாபு வந்து அந்த அம்மா ஸ்டாலின் ஒய்ஃப் எங்கே போனாலும் பின்னாடி போகிறார் கோயில்களில். இது என்னது? 6 மணிக்கு என்னை அவர் தான் எழுப்புவார் கலைஞர். எழுப்பிட்டு ஃபோனில் எப்பா தினமணியில் இருந்த தலையங்கம் பார்த்தியா, இதுக்கு மாற்றி உடனே ஒரு கட்டுரை எழுதும்பா. இவர் பேப்பராவது படிக்கிறாரா? நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா? திமுகவுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன். இதே லண்டன் போகிறார் இல்லையா, முதல்ல லண்டனுக்கு போய் கூட்டத்தில் பேச வச்சது நான் தான், ஸ்டாலினை, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் 2012. பிறகு ஜெயலலிதா வழக்க கர்நாடகத்துக்கு மாற்றினது நான் தான். பிறகு கலைஞரை நள்ளிரவு கைது பண்ணாங்க இல்லையா, அந்த கேசட் இருக்கு இல்லையா, 4 மணிக்கு சன் டிவியில் காட்ட வச்சது நான் தான். நான் இல்லையா நான் காட்டியிருக்க முடியாது. உங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்களை கூட வச்சுக்க தவறிட்டாருன்னு. தவறிட்டார்ல, அவருக்கு புரியலைங்க. எது மன்னன் மற்ற புரியாது. அப்போது அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்போது கனிமொழி கோர்ட்டுப்படியார்னா எல்லா செய்தித்தாளில் பேப்பரில் வரும். வெளியே தெரியாமல் வாங்கி தர சொன்னார். யார்? கலைஞர். என்கிட்ட இவ்வளோ செஞ்சுருக்கேன். ஏன்னா அசால்ட்டாக இவர் நீக்கிட்டா என்ன அர்த்தம்? நான் என்ன பைத்தியக்காரனா? எத்தனை தலைவர் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். கல்யாண் மேலே ஒரு ஆதரவு இருக்குது தெலுங்கு பேசுகிற மக்கள். அவர் வந்தால் அந்த 20% எங்களுக்கு ஒரு 8 to 10க்குள்ள அந்த ஓட்டுகளை பிரிக்கணும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாட்டின் மூத்த அரசியலாளரும் சமீபத்தில் பாஜகவில் இணைந்தவருமான திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க. இதுக்கு முன்னால் இருந்த முன்னாள் முதல்வர்கள், மூத்த அரசியல்வாதிகள் எல்லாரோடையும் நெருங்கிய பழகின ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து திராவிட சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் மக்கள் மத்தியில் ஒரு செய்தி தொடர்பாளராக கொண்டு போயும் சேர்த்திருக்கீங்க. திடீர்னு இந்துத்துவா கட்சி, மதவாத கட்சின்னு விமர்சிக்கக்கூடிய தேசிய கட்சியான பாஜகவில் போய் சேர்றதுக்கான காரணம் என்ன? நான் ஸ்தாபன காங்கிரஸ் தான் காமராஜரோடு பயணித்தேன். அது தேசிய கட்சி தான். இந்துத்துவா கட்சி என்று இதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் எந்த அர்த்தத்தில் சொல்கின்றார்கள் தெரியவில்லை. இந்து மதத்தை அவர்கள் ஏதாவது எல்லா இடத்துலையும் பகவத்கீதை கொடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிறார்களா? இந்து கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. யார்ட்டையாவது போய் நீ இந்து மதத்தை சேருன்னு யாராவது சொல்கிறாங்களா? மற்ற மதங்களை மாதிரி நீங்கள் இந்து மதத்தில் சேர்ந்தே ஆகணும்னு RSSஓ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ சொல்லியிருக்காங்களா? மத பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அவங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு பெரும்பான்மை மதம் இந்து மதம். அது கலாச்சார மரபு ரீதியான ஒரு பண்பாடான ஒரு தலம். அந்த தலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்துத்துவா என்பதுன்னு சொல்லலை. இந்து மதம் என்பது ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சார மரபு, ஒரு நாகரிகத்தின் அடையாளம் என்று அவங்க சொல்கிறாங்க. ஒரு தொன்மையானது. அது ஒரு மதம்னே அவங்க சொல்லலை. இது ஒரு எல்லாருக்குமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு வழி. அதில் வழிபாடு நடத்துகிறாங்க, அவங்கவுங்க விருப்பம். இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. நீங்கள் மத சார்பின்மைன்னு இங்கே சொல்லக்கூடாது, செக்குலாரிசம்னே சொல்லக்கூடாது. இங்கே இந்து மதம் இருக்கிறது, கிறித்துவம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி புத்தம் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சீக்கிய மதம் இருக்குது. இப்படி பல மதங்கள் உள்ளடக்கிய இந்தியா. ஆனால் பெரும்பான்மையோர் இந்தியர்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இந்து மதம் இங்கே தான் பிறந்தது, புரியுதா? இந்து மதம் இங்கே பிறந்ததுனால வேறு நாட்டிலேருந்து பிறந்த மதங்கள்லாம் இங்கே தங்களுடைய மத பிரச்சாரங்களை செய்கிறாங்க. அது ஒரு பெருந்தன்மையாக இந்துக்கள் பார்க்குறாங்க. இப்போ இதே இது வளைகுடா நாடுகளில் போய் அது வளைகுடா நாடுகள்லாம் அந்த மத அடிப்படையான நாடுகள், அந்த சட்டங்களே மத அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ அமெரிக்காவில் எடுத்துகிட்டா அமெரிக்க அதிபர் எவ்வளோதான் நாகரிகமான நாடு, ஜனநாயக நாடுனோட பைபிள் மேலே சத்தியம் பண்ணி தான் அது பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. இந்தியாவில் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ யாரும் இந்த கீதையிலையும் எதையும் சத்தியம் பண்ணல. மோடி பண்ணியிருக்கிறாரா? இல்லை மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க குடியரசுத் தலைவர்லாம் எத்தனையோ பேர் வந்தாங்க.
பாஜகவினால வாஜ்பாய் பீரியடில் அப்துல் கலாம் வந்தார். இப்படி பலர் வந்தாங்க. இப்போ மோடி காலத்தில் பல ஜனாதிபதிகள்லாம் வந்தாங்க. அவங்க யாரும் இந்து கீதையை தொட்டு யாரும் சொல்லலையே. இப்போ இங்கிலாண்டில் போய் ஒரு அரசர் திரும்ப வர்றாரு, ஒரு பிரதமர் வர்றாருன்னா பைபிளில் வச்சு தான் சத்தியம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய மதங்கள் உள்ளடங்கிய நாடுகள், அதாவது அந்த நாடுகளில் வந்து அரசர் தான் அங்கே மன்னராக இருக்கிறாங்க. ஏதோ பிரதமர் ஒரு சில இடங்கள்ல இருப்பாங்க. அவங்க கூட அந்த குரான் அந்த மார்க்கத்தை தொட்டு தான் சத்தியம் பண்ணுறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி சத்தியம் பண்ணி எந்த பிரதமராக எடுத்தாங்களா இது வரைக்கும்? இல்லை. நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்துத்வான்னு சொன்னால் என்னத்த? பிரதமர் மோடி வந்து அமெரிக்க ஜோ பைடன் மாதிரி, ட்ரம்ப் மாதிரி பைபிள் மேலே சத்தியம் பண்ணி ஏதாவது பதவிப்பிரமாணம் நடத்தாரா? இல்லை, கேட்குறேன். இல்லை. பிறகு எப்படி போய் ஒரு இந்துத்வா, கோர் இந்துத்வான்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. நான் இந்த கேள்வியில் வைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ், நாங்கள் இருந்த காங்கிரஸ் வேறு, காமராஜர் காலத்தில் இருந்த காங்கிரஸ் வேறு. நான் காமராஜருடைய பழகிடுவேன், கோவில்பட்டி தம்பின்னு எனக்கு கூப்பிடுவார். கலைஞருடைய இருந்தேன். கலைஞர் கால திமுக வேறு, இப்போ ஸ்டாலின் திமுக. நான் என்னை பொறுத்தவரையும் சுயமரியாதைக்காரன். நான் வந்து கட்சி சொல்கிற பணிகளை செய்வேன். கட்சி தலைமை சொல்லுகின்ற பணிகளுக்கு கட்டுப்பட்டு அதில் ஈடுபாட்டோடு செய்து முடிப்பேன். நான் வந்து அடிமையாக கீழே விழுந்து ஆழ்வார்கள் வைணவத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 4000 தீப சரணாகதிங்கிறது எனக்கு கிடையாது. பண்பாடான ஒரு பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, தன்மானம், சுயமரியாதை, அந்த அளவு தான் என்னுடைய அரசியல் இருக்கும். கலைஞர்கிட்ட அப்படித்தான் நடந்துக்கிட்டேன். எனக்கு இந்திரா காந்தி நல்ல அறிமுகம், நெடுமாறன் என்னை வளர்த்து விட்டார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், பிரபாகரன் என்னுடைய தங்கியிருந்தார். நான் தான் இவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், வைகோவுக்கு. ஆரம்பத்தில் என் கூட தங்கியிருந்தார். இப்படி எம்ஜிஆர் வீட்டையும் நான் தான் அழைச்சிட்டு போனேன், அவர் வீட்டுக்கு பிரபாகரனை. ஜெயலலிதா ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. அப்போ 84 கட்டம்னு நினைக்கிறேன். அப்போ அழைச்சிட்டு போனேன். அப்போல்லாம் முதலமைச்சர் ஆகுவான்னு தெரியாது. நான் எல்லாரோடைய அப்படித்தான் சகஜமாக பழகிருக்கணுடைய. அதே மாதிரி மதிப்பு கொடுக்க வேண்டியவருக்கு மதிப்பு கொடுப்பேன். இன்றைக்கி திமுகவில், ஸ்டாலின் திமுகவில் அந்த குடும்பத்தை, ஸ்டாலின் குடும்பத்தோடு ஐக்கியமாகி இந்த சேகர்பாபு மாதிரி பணிகள் செஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு வந்தான்னா கோவில் வேலைகளை பார்க்குறேன். நான் காங்கிரஸ்காரன் வீட்டில் எத்தனையோ ஆட்சி நடந்தது. ஹெச்ஆர்என்சி ஆனால் இந்த அறநிலைத்துறை அமைச்சர்னு இருந்தார். காங்கிரஸ்கார வீட்டிலேருந்து யாராவது அமைச்சர்கள் போனால் இந்த மாதிரியா அமைச்சரே போய் பார்த்துட்டு இருந்தார்? இல்லை, அது இப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருந்தாங்க. ஜானகி அம்மா போனால் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரே பின்னாடி போனாரா? இப்போ சேகர்பாபு வந்து அந்த அம்மா ஸ்டாலின் ஒய்ஃப் எங்கே போனாலும் பின்னாடி போகிறார் கோவில்களில். இது என்ன? இது அமைச்சருங்கிறது ஒரு அரசியல் சாசனத்து பிரகாரம் ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துருக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஏற்றாப்புல நான் அந்த அமைச்சர் பதவியுடைய பெருமையும் இந்த நாட்டின் பண்பையும் மக்கள் நலனுக்காக பாடுபடுவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் நீங்கள் அமைச்சராகிறீங்க. இப்போ நீங்கள் அமைச்சராக இருந்துக்கிட்டே இந்த மக்கள்லாம் ஓட்டெடுத்து, தமிழ்நாட்டில் ஓட்டெடுத்து தான் நீங்கள் அமைச்சராகிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களையே எல்லாருமே ஸ்டாலின் துணைவியாக இருக்காங்களே மனைவி, அவங்க கோவில் போன என்னென்ன வேலைகள் ஏவல் வேலை செய்தால் அது செய்கிறது அவங்கள வேலை. மந்திரிக்கு இதான் பணி, இதான் மந்திரி பதிவே. நீங்கள் சாதாரண சேகர்பாபுனா நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஒரு அமைச்சர், அரசியல் சாசன பிரகாரம் பதவி பிரமாணம் எடுத்திருக்கீங்க. இந்த நாட்டு மக்களின் ஆதரவை பெற்று நீங்கள் தான் எங்களுக்கு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி. நீங்கள் அமைச்சர் தோரணையில் உங்களை வச்சிருக்கிறாங்க. மக்களை கலங்கப்படுத்துறாங்கல்ல, பல்வேறு தரப்பான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வெறும் திமுக காரங்க மட்டும் ஓட்டு போடல. கலைஞர் காலத்து திமுக இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப இருக்கிறது கலைஞர் காலத்து திமுக இல்லை. நான் கலைஞர் கால திமுக வரைக்கும் நான் இருந்துட்டேன். நான் தான் ஒரு பேர் வைப்பேன், கிமு கிபின்னு சொல்றாங்க இல்லையா, காமு காப்பி, கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின். நான் கலைஞருக்கு முன்னான ஆட்கள். துரைமுருகன்லாம் இப்போ செட் ஆகவே மாட்டார். அப்படி இருந்தாலும் கூட அந்த இவருக்கு யாருக்கு அந்த ஸ்டாலின் பையனுக்கெல்லாம் சாலுவை போட்டார், நான் போடவே. எனக்கு அவசியம் இல்லைங்க. என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் காலத்துல இருந்த அமைச்சரவையில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் இப்ப அமைச்சர்களா இருக்காங்க. அதே மாதிரி நலத்திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் செய்யப்படுது. என்ன இல்லை, என்ன மாற்றம் அப்படிங்கிற தெரியுமா? ஒன்று தெரியுமா? 6 மணிக்கு என்னை அவர் தான் எழுப்புவார் கலைஞர். எழுப்பிட்டு ஃபோனில் எப்பா தினமணியில் இருந்த தலையங்க பார்த்தியா, இதுக்கு மாற்றி உடனே ஒரு கற்று எழுதும்பார். இவர் பேப்பராவது படிக்கிறாரா? நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா? காலைல 6 மணிக்கு எனக்கு எழுப்பார். ஒரு சில 5:30 எழுப்பியிருக்காரு. எங்கள் பேப்பரே வராது கலைஞர். விடிய காலம் 5:30. என்னப்பா ஹிந்துவில் பார்த்தியாதது, இத்தனை பக்கம் வந்திருக்கேன், நீ பேப்பர் வரல பார்த்துட்டு சொல்கிறேன். உடனே பார்த்துட்டு எனக்கு பேசும்பார். இப்படி ஸ்டாலின் இருக்க சொல்கிறாரா? அவர் வேகம் இருக்கும். அன்னைக்கு செய்தித்தாள் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த என்கிட்ட கேட்பாரு. இல்லை துறை அமைச்சர் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விடுவார். என்ன தப்பு நடந்திருக்கு, இதை ஒழுங்குபடுத்திட்டு உடனே 8 மணிக்கு வந்து நீ பாரும்பார்.
இப்ப இந்த நிர்வாகத்திறன் அதெல்லாம் இல்லையா? யாரோ அதிகாரிகள் 4 பேர் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ கலைஞருக்கு யாராவது எழுதி கொடுத்த சீட்டை வச்சப்போ கலைஞர் படித்தார்? கேட்குறேன், நீ கேட்குறீங்கல்ல, அன்னைக்கு தான் என்ன கலைஞர் ஏதாவது எழுதி கொடுத்த சீட்டை படிக்கிறாரா? யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை இவர் படிக்கிறாரு. இதா புரிதல் இருக்கா? கலைஞர்னா எக்ஸ்ட்ரம்போவாக பேசுவார்ல. இங்கேயே அறிவிக்கிறேன், இந்த திட்டத்தினுடைய செலவு, திட்ட மதிப்பீடு எவ்வளவு, இங்கேயே இங்கே மக்கள் கேட்கிறார்கள், இந்த அறிவிப்பை இங்கேயே செய்கிறேன்னு கலைஞர் செய்வார்ல. அந்த இது அந்த முதலமைச்சருக்கு இருக்கணும் இல்லையா? யாரோ எழுதி கொடுக்காங்க, ஒரு 5 சீட்டை வச்சு பேசுகிறாரு. அங்கே பீகாரில் போய் ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு பேசுகிறாரு. இப்படிலாம் கலைஞருக்கு இல்லைல்ல. கலைஞர் கரெக்டாக தானே விழிப்பார். எவ்வளவு பிள்ளைகளோட இவர் பேசுறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலும் தப்பு, பல தப்புகள் பண்றாரு இல்லையா? அது வரக்கூடாது. மக்களுக்கான திட்டங்கள் செய்யறாரு இல்லையா? மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவசரப்படாதுங்க. இன்னைக்கு பார்த்தேன் வாக்குறுதிகள் இத்தனை கொடுத்திருக்காங்க, எத்தனை நிறைவேற்றிருக்காங்க. அதானே இல்ல, அதுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. மொத்த கொடுத்த அவங்க பதில் கொடுப்பாங்க. நான் கேட்கறது இவ்வளவு நீங்க சீர்தூக்கி பாருங்க. நடுநிலையாளர்கள் இவ்வளவு நடந்திருக்கா? நான் சொல்றேன், பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாங்களா? பிரதானமா சொன்னாங்கல்ல, கொண்டு வரல, கொண்டு வந்தாங்களா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இல்ல சரி, மின்சாரம் மாசத்துக்கு கொண்டு சொன்னாங்களா இல்லையா? ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள், அவங்க ஊதியம் சீராக்கப்படும் சொன்னாங்க இல்லையா? அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்களா இல்லையா? அதுபோல் விலைவாசி குறைக்கப்படும் சொன்னாங்களா இல்லையா? விலைவாசி குறைக்கப்படும். இப்போ பால் விலை ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, அதே மாதிரி முத்திரத்தால் கட்டணம் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக ஆக்குவோன்னு சொன்னாங்க இல்லையா? சட்ட ஒழுங்கு நாங்கள் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. டெய்லி ஒரு கொலை, பாலியல் பலாத்காரம், இது வரைக்கும் 29 காவல் நிலைய மரணங்களே நடந்திருக்கு. பிறகு அது மாதிரி கள்ளச்சாரம் உங்களுக்கு தெரியும், மரக்காணத்துலையும் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. இதை விட என்ன இருக்கு? சட்ட ஒழுங்கு கீழே அவர் கையில் தான் இருக்கு. என்ன பேசுறீங்க? 2022 திமுக நீக்கினதுக்கு பிறகாக 3 ஆண்டு காலகட்டம் இடையில இருந்தது. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்தப்போ அவருக்கு சில ஆதரவான விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. உண்மைதான். எதுக்காக இந்த கேப் எடுத்துக்கிட்டீங்க? 3 ஆண்டுகள் நான் அமைதியா இருந்தேன். நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும்னு நினைச்சேன். என் மைண்ட்ல ஒரு அமைதியா இருக்குன்னு நினைச்சேன். திமுகவுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன். இதே லண்டன் போகிறார் இல்லையா? முதல்ல லண்டனுக்கு போய் கூட்டத்தில் பேச வச்சது நான் தான், ஸ்டாலினை, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் 2012. பிறகு ஜெயலலிதா வழக்க கர்நாடகத்துக்கு மாற்றினது நான் தான். ஆரம்ப கட்ட வேலையில் நான் தான் பார்த்தேன். அப்போ முரசொலி மாறன் உயிரோடு வந்தார். பிறகு கலைஞரை நள்ளிரவு கைது பண்ணாங்க இல்லையா? அந்த கேசட் இருக்கு இல்லையா? அதை விடிய காலில் அப்போல்லாம் கலைஞர் டிவி கிடையாது, விடிய காலில் 4 மணிக்கு சன் டிவியில் காட்ட வச்சது நான் தான். நான் இல்லைன்னா காட்டியிருக்க முடியாது. பிறகு கலைஞர் நள்ளிரவு கைது நேரத்தில் கிட்டத்தட்ட 56,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு 35 மணி நேரத்தில் அவங்க அத்தனை பேரும் விடுதலை பண்ணேன், மனித உரிமை கமிஷனுக்கு போய். அதே மாதிரி கனிமொழிக்கு 3 மாதம் நாடாளுமன்றத்தில் ஒரு நயா பேசுவாங்க. நான் சொந்த செலவு 2019 தூத்துக்குடி தொழில் வேலை பார்த்தேன். அது என்னுடைய தொகுதி வேலை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, கனிமொழிக்கு தனிப்பட்ட விவகாரங்கள், அந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்களே, ஃபஸ்ட் மேரேஜ் பெரியது. அப்போ ராஜீவ் படுகொலை, திமுக ஆட்சி 91 கலைக்கப்பட்டது. அப்போது அவர் விட்டுட்டு போயிட்டார். அப்போது கனிமொழி கோர்ட்டுப்படியர்னா எல்லா செய்தித்தாளில் பேப்பரில் வரும், வெளியே தெரியாமல் வாங்கி தர சொன்னார். யார்? கலைஞர் என்கிட்ட நம்பி. ஆமாம், கோர்ட்டு எப்போது ஒரு 5 மணி பிறகு கூடுமா, 8 மணிக்கு இரவில் கூட வச்சு சட்டப்பிரகாரம், சட்டத்துக்கு அப்பாற்பட்டுள்ள சட்டப்பிரகாரம் நியாயமாக நேர்மையாக இந்த பொண்ணை கனிமொழியும் கூட வைகோ வந்தார், அவங்க அது ராஜாத்தியம்மா வந்தாங்க, விஜயா தாயன்பர் வந்தாங்க, அதே மாதிரி அந்த அதிபன் போஸ் சிவகாசி அவங்க தாய் தந்தையர் வந்தாங்க. கூட்டு போய் 8-8:30 மணிக்கு கோர்ட்டுக்கு போய் இரவில் வாங்கி தந்தேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்க வழக்கறிஞர்கள் யாரோ இருக்காங்களே, இவங்களாம் செஞ்சுருப்பாங்களே, இவ்வளோ செஞ்சுருக்கேன். ஏன்னா அசால்ட்டாக இவர் நீக்கிட்டா என்ன அர்த்தம்? நான் என்ன பைத்தியக்காரனா? எத்தனை தலைவர் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் எத்தனை தலைவர் பழகி இருக்கிறேன். ஈழ பிரச்சனை என்று இருக்கும் பொழுது, இந்த இயக்கம் இருக்கும்போது நாட்டுக்கே வெளியே தெரியாத போது என் கூட இருந்தார். பாண்டி பஜார் சம்பவத்துக்கு பிரதான் வெளியே தெரியுது. இவ்வளோ ஒரு பக்குவமான, இவ்வளோ ஒரு அனுபவமான மதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்க நான் இல்லைன்னா மதிமுகவை பெரியா கொண்டு போயிருக்க முடியாது. வைகோவுக்கும் நான் அறிமுகப்படுத்தி வச்சு ராஜ்யசபா போகிறதுக்கும் நெடுமாறன் பொன்னம்மாள் ஓட்டெலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவர் ராஜ்யசபா பண்ணார். இவ்வளவு அனுபவமான ஈஸியாக இவர் இத்தனைக்கு ஒரு லண்டனை கூப்பிட்டு போனோம். இவர் வீட்டில் போலீஸ்காரங்க சைலேந்திர பாபு தானே, அவர் இப்போ டிஜிபி அவர் காலத்தில், அவரே இவர் அரெஸ்ட் பண்ண வந்தார். அவரை கையப்படி தள்ளினது நான் வேளச்சேரி வீட்டில், ஸ்டாலின் வீட்டில், வேளச்சேரி வீடு. அப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ எளிதாக ஈஸியாக நீக்கிட்டாரேன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பணிக்கான நீங்கள் செய்த விஷயங்களுக்கான
பலன் கிடைக்கல இல்ல அந்த பலன் மரியாதை இல்லைங்க. ஏன் பலனுக்கு எதிர்பார்க்கிறேன்? எனக்கு தகுதியே தடல, பலன் இல்ல. மரியாதை கிடைக்கல. மரியாதை இவ யாரும் மரியாதை கொடுக்குறது? நன்றி வேணுங்கிறேன். இவர் யார் எனக்கு ஸ்டாலின் இப்போ மரியாதை கொடுக்குறது? நான் பெருந்தலைவர் காமராஜ் கிட்டதுக்கு கலைஞர் ராதான்னு கூப்பிடுவார், அன்பா அண்ணன். யாரையும் கூப்பிட மாட்டார், என்னை கூப்பிடுவார் அண்ணனை. போதும். எம்ஜிஆரும் வக்கீல் சாரம்பாங்க, ஜெயலலிதா கேஎஸ்ஆர்னு கூப்பிடுவாங்க. இது சமகால அரசியல் தலைவர் இவங்க தானே. என் காலத்தில் இந்திரா காந்தியோட பழக்கம் ஆயிருக்கேன். அதே மாதிரி நீலம் சஞ்சீவ் ரெட்டி பழைய குடியரசுத் தலைவர், அவங்களுக்கெல்லாம் சொந்த பையன் மாதிரி இருப்பேன். அதே மாதிரி தேவராஜஸ் கர்நாடக சீஃப் மினிஸ்டர், எத்தனை பேர் நான் வடபுலத்து தலைவர்கள் என் கூட நெருக்கமாக இருந்தாங்க. எளிதாக இவர் எடுத்துட்டா போயான்னு நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு இருக்கு. அப்போ உங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்களை கூட வச்சுக்க தவறிட்டாருன்னு தவறிட்டார்ல, அவருக்கு புரியலைங்க. எது மென்னன் மற்ற புரியாது. இல்லைன்னா நான் சொல்கிறேங்க, யாரா எழுதி கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு பேசுவாங்களாங்க கேட்குறேன். நீங்கள் ஐநா சபையிலையும் வேறு ஏதாவது ஒரு உலக சபையில் வந்து பேச்சு கூடுதல் குறைச்சல் ஆகிடக்கூடாது, அந்த நேரத்துக்குள்ளே பேசணும். ரெண்டாவது, அந்த நாட்டு சம்பந்தமாக அப்ரூவ் பண்ண பேச்சு தான் பேசணும் ஐநா சபையில். உலகத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களுக்கு மாநாடு, உச்சி மாநாடில் அது பேசணும். இப்போ இவர் கட்சி கூட்டங்களே அந்த பேப்பரை வச்சுட்டு படிக்கிறாருன்னா என்ன இருக்கு? இப்போ நாளைக்கு பேப்பரை வச்சுட்டு படிக்கிறேன், இல்லை வைகோ பேப்பரை வச்சு படிக்கிறேன். இப்போ இருக்காரு சார் நெடுமாற பேப்பரை வச்சு படிக்கிறாரா? இப்போ புது கலாச்சாரம் தலைவர்களுக்கு ஒன்றும் தெரியலை, பேப்பரை படிக்கிறது இல்லை. இருந்துச்சு கலைஞர் அடுத்த நிமிஷம் ஒரு வாரம் பேசிட்டே போவாரா இல்லையா? அதான தலைவனுக்கு அழகு. ஓகே, அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுகவா திமுகவான்னு ரெண்டு திராவிட கட்சிகளே மாறி மாறி இருந்தப்போ நீங்க பாஜகவை தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன? எப்படி ஒரு மாற்றம் அவங்க இருக்க போறாங்கன்னு நம்புறீங்க? நான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் பார்த்துட்டேங்க. எம்ஜிஆர் கால திராவிட கட்சி வேறங்க, அதே மாதிரி கலைஞர் கால திராவிட கட்சி வேலைங்க. நான் அண்ணாவை பார்த்தது இல்லைங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், இப்போ அண்ணா நினைவிடன் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா? இப்போ கலைஞர் நினைவிடம் தான், எம்ஜிஆர் நினைவிடம் இருக்கு மறந்துட்டாங்க இல்லையா, ஜெயலலிதா நினைவிடம் தான் நினைவு இருக்குது. இப்படி இப்போ காலங்கள் போய் போச்சு. நாங்கள் இருந்த காலத்தில் யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? இப்போ 95 பிறகு இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்த கலாச்சாரம் வந்துருச்சு இல்லையா? இப்போ என்ன நியாயம் நீங்கள் பேச முடியும் மக்கள் மத்தியில்? அது பாஜகவுக்கும் வரும் இல்லையா? அவங்க பணம் கொடுக்கறது பணம் கொடுக்கு வேறு மாநிலம். நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. போன 2019 தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு நான் கேரளா போகிறேன், கனிமொழிக்கு ஓட்டு போட்டு 2000 போன தேர்தலில் கேரளாவில் 2 நாள் தங்குறேன். அதுக்கப்புறம் அங்கே எலெக்ஷன் வருது. அங்கே கேட்டால் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல. இங்கேருந்து நாகர்கோவில் கலியாக்காவிலே தானே அடுத்து கேரளா. பிறகு நான் இந்த தேர்தலில் இங்கே முடிச்சுட்டு இங்கே போனேன், ஆந்திராவுக்கு போனேன். பவன் கல்யாண் என் நல்ல நண்பர், உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் எனக்கு நல்ல நண்பர். அங்கே போனால் ஆந்திராவில் சித்தூரை தானே பணம் வாங்கலை. யூபிக்கு போயிருந்தேன், யூபிக்குலேயும் பணம் வாங்கலை. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கோவில் மந்திர்ன்பாங்க, அந்த கோவிலில் வந்து ஏதாவது சிமெண்ட் கிமெண்ட் வாங்கி கொடுக்கணுங்க ஊர் புதுவில்னு கேட்டால் வாங்கி கொடுக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் தாங்க ஓட்டு காசுங்கிறது வந்தது 500 ரூபா, இடைத்தேர்தலில் 1000 ரூபா. நீ அவங்களுக்கு என்ன திமுகவுக்கு தைரியம்? சம்பாதிச்சு வச்சுருக்கோம், பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக நான் 90% நிறைவேற்றிட்டேன் தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறார் இல்லையா? வெள்ளேறிக்கை விடுங்க. இந்த பக்கம் நீங்கள் சொன்ன உறுதிமொழிகள் போட்டிருக்க இல்லையா 520, அந்த பக்கம் இந்த 522 உறுதிமொழிகள் என்னென்ன செஞ்சுருக்கோம், இது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொருளாதார நிலைமைகள் கஷ்டமாக இருக்குது, ஏதோ பதில் சொல்லுங்கள். ஒன்று அப்போ வெள்ளேறிக்கை விடுங்க. நீங்கள் 92% 90% நிறைவேற்றிட்டேங்கிறீங்களா? வெள்ளேறிக்கை விடுங்க. ஸ்டாலின் பவன் கல்யாண் அவர்கள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பிறந்த நாள், அதெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பாஜக இணைந்ததற்காக அவரும் ஒரு அறிக்கை. ஒரு வாரமா ஃபாரின் போயிருந்தாரு, எனக்கு வெளியூருக்கு போயிருந்தாரு, நேத்தான் வந்தார், வந்தோடு வாழ்த்து. இப்போ அவரை எந்த மாதிரி தமிழக அரசியல்ல வரப்போற 26 தேர்தலுக்கு பயன்படுத்த போறீங்க? அதுல உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது? எங்க அவர்கிட்ட நான் எல்லாம் ஃப்ராங்காக பேசிட்டேன். இப்போ நான் பாஜக இருக்கேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பான்மையான சிறுபான்மையோர் ஓட்டு, பெரும்பான்மை இல்லை சிறுபான்மையோர் இருக்காலையா, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு, அது திமுகவுக்கு போச்சு. அது 10% இருக்குது. 20% பல்வேறு குழுக்கள் பல்வேறு ஜாதிகள் அமைஞ்ச தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு 18 to 20% இருக்குது. இப்போது இந்த 10 + 20 இது ஒரு 18ல் ஒரு 10 30% அப்படியே திமுகவுக்கு போகும். இப்போது என்னாச்சுன்னா, விஜய் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு பங்கு, அதாவது இந்த சிறுபான்மையூர்னுங்கிறாங்க, மத சிறுபான்மையூர், கிறிஸ்துவர், இஸ்லாம், இதில் கொஞ்சம் ஓட்டு அவர் டின் பண்ணுவார், பள்ளம் பண்ணுவார். திமுகவுக்கு போகிறத தன் பக்கம் எழுப்பார். திமுகவுக்கு முன்னாடி 8% போனான்னா அதில் 4% இவர் கையில் எடுத்துருவார். அதே மாதிரி முஸ்லீமுக்கு ஓட்டு 4% எடுத்துருவார், கிறிஸ்டின் ஓட்டு 4 8% ஆகுது. அது ஒரு திமுகவுக்கு மைனஸ் ஆகுது. அதே மாதிரி தெலுங்கு பேசுகின்ற மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்காங்க. அவங்க ஆந்திராவில் எங்கே இருக்குன்னு அவங்க பூமி தெரியாது, அவங்க சொந்த ஊர். அவங்க வந்து பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க, நாயக்கர் மக்கள் காலத்தில் வந்த காலத்தில். இப்போ அது ஒரு 18 to 20% இருக்கிறாங்க. அந்த ஓட்டுகள் அனைத்தும் கடந்த காலத்தில் திமுகவுக்கு போச்சு.
இப்போ அதில் நாங்கள் டின் பண்ணிருக்கோம். பவன் கல்யாண் மேலே ஒரு ஆதரவு இருக்குது தெலுங்கு பேசுகிற மக்களை. அவர் வந்தால் அந்த 20% எங்களுக்கு ஒரு 8 to 10க்குள்ளே அந்த ஓட்டுகளை பிரிக்கணும். குறிப்பாக நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்தும் இது எல்லா மாவட்டங்களும் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2000 ஓட்டுலேருந்து கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வரைக்கும் இருக்காங்க அவங்க தெலுங்கு பேசுகிற சமுதாய ஓட்டு. இப்போ இதில் இந்த ஓட்டுகள்லாம் பிரித்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வரணும்னு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். அது பேசியிருக்கிறோம். ஏற்கனவே 2 நிகழ்ச்சிக்கு வந்துட்டார். ஒரு தேசம் ஒரு தேர்தல் ஒரு நிகழ்ச்சி நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். முருகன் மாநாடு மதுரையில் இருந்ததில் நானும் நயினார் நாகேந்திரன் போய் தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால் தொடர்ந்து அவர் தேர்தல் நேரத்தில் 2026 தேர்தலில் இங்கே இருப்பார், முழுமையாக இருப்பார். அங்கே ஆந்திராவில் அப்போ தேர்தல் கிடையாது. அதனால் அவர் வருவார். அதே மாதிரி மொழி சிறுபான்மை என்ற கன்னடர், அதே மாதிரி மலையாளிகளும் கொஞ்சம் பிஜேபிக்கு ஓட்டு போடுற கோயம்புத்தூர் பகுதியில் தயாராக இருக்காங்க. இது மட்டும் இல்லைன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊர்களுக்கும் போகிறார். எவ்வளோதான் இங்கே துட்டு கொடுத்து பணம் கொடுத்து சேர்த்தா இவ்வளோ வராது. மக்கள் வெள்ளம் இவ்வளோ வராது. நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் ஒரு சாமானிய சம்சாரி, பெரிய படித்தவரில் மெத்த படித்தவரில் அவர் பாணியில் அவர் பேசுகிறார். பிரச்சாரம் நல்லா இருக்குது, கடுமையாக இருக்குது. இப்போ அவர் 100 தொகுதியாக அதிகமாக போயிட்டார் சுற்றுப்பயணம். இன்னும் ஸ்டாலின் 100 தொகுதி கூட போகலை. இன்னி அவருக்கு இருக்கிற பாக்கி தொகுதி கிட்டத்தட்ட 100 தொகுதி இருக்குது. 224 100க்கு போக வேண்டியிருக்கு. அவர் முடிச்சிடுவார். இந்த வருஷத்துக்குள்ளே டிசம்பருக்கு முடிச்சிடுவார். பிறகு கூட்டணிய தொகுதிகள் இருக்குது. அது மாதிரி திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இந்த ஆட்சியின் மேலே வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பும் ஒரு ஓட்டுகளாக மாறும். விஜய் நல்ல மாற்று வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அவர் எவ்வளோதான் இருந்தாலும் அவருக்கான இளைஞர்கள் ஓட்டு இருக்குது ஒரு இது. அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு 12 to 15%. இந்த முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து விட்டால் ஒரு 20%, ஒரு கூட்டணி சேர்ந்தால் ஒரு 25% பிரிச்சிருவார். அந்த பிரிக்கிற ஓட்டு அவ்வளவும் ஏடிஎம்கே போகிற ஓட்டு இல்லை. பன்னீர்செல்வம் நாளைக்கு வந்தால், தினகரன் நாளைக்கு வந்து அந்த ஓட்டெலாம் பன்னீர்செல்வத்துக்கு போட்டலாம். கடந்த காலத்தில் அது அவ்வளவு திமுகவுக்கு போன ஓட்டு. உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கும்போது திமுக தான் பலிகடாகும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இல்லை. அவர் கொரோனா காலத்தில் அவ்வளவு நல்ல விதமாக ஆட்சி பண்ணார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு கூட அவ்வளோ ஆட்சி பண்ணார். இப்போ இவங்க சொன்ன உறுதிமொழிகள் எதுவுமே நிறைவேற்றல. 2வது எதுலையும் ஊழல், மது பாட்டில் ஊழல், மணல் கொள்ளை ஊழல், அதே மாதிரி உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இவ்வளவும் இருக்குது. இது இருக்குது. 2வது இவர் முதலமைச்சர் எங்கவர் கலைஞருக்கு மென்னன் மேட்டர் தெரியும். எதையாவது இன்னைக்கு காலையில் என்னையா நடந்திருக்கு எது நடந்துட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தொலாவி எடுத்துருவார். கோட்டைக்கு முதலமைச்சராக போனாலும் அங்கே அதிகாரியில் பார்த்து என்னென்னு அவருக்கு மைண்ட் செட் ஆயிரும். இப்படி இருக்கோ அதை எப்படியா சரி பண்ணணும்னு நம்பார். பிறகு மறுநாள் சரி பண்ணுவார். இவருக்கு எதுவுமே புரியலை. இவருக்கு அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் அந்த உதயச்சந்திரன் அதிகாரம் தான் பண்ணுறாங்க. கலைஞர்கிட்ட சண்முகநாதன் நல்ல பிஏ இருந்தார். ஆளுகளுக்கு தக்கன வந்தானா இவர் கலைஞருக்கு வேண்டப்பட்டவர், ஏதோ ஒன்று முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காருன்னு புரிஞ்சு உடனுக்குன்னா அவர் இவருக்கு அப்படிப்பட்ட பிஏவே இல்லையாரோ. தினேஷ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரை போட்டு வச்சிருக்கிறாரு. அவர் பேராசிரியர் அன்பழகன் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை வச்சுட்டு இவர் என்ன சொன்னார், ஒரு சிஎம்முக்கு அவர் என்ன காலையில் எந்திரிச்சிட்டாரா, எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரா, அடுத்து அவருக்கு கொடுக்க நீட்ட வேண்டிய ஃபைலை நீட்டணும். தமிழ்நாட்டில் என்னென்ன செய்தி வந்திருக்கு காலையில், இதை படிச்சிங்களா, இப்படி வந்திருக்கு, இது முக்கியமான, இதுக்கு என்ன செய்ய வாங்கிக்கணும். வாங்கிட்டு கோட்டையில் போவாங்க. கோட்டையில் போனோம் அதிகாரிகளை பார்த்து என்னென்ன வந்திருக்கு நம்ம பேசணும்னு கூப்பிட்டு பேசுங்கன்னு கலைஞர்கிட்ட சொல்வார் சண்முகநாதன். பிறகு வீட்டுக்கு மறுபடியும் ஈவினிங் பார்த்து சண்முகநாதன் கூட இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிஏ இல்லையே யாருக்கு, ஸ்டாலின். ஆமாம், தினேஷ்னால என்ன செய்வோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லுங்கள், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நாங்கள் பயணித்தால கூட அந்த தினேசங்கர் பயணிக்கலையே. இப்போ அந்த மாதிரி ஆட்களை பிஏ வச்சா இந்த உதயச்சந்திரன் மாதிரி ஆட்கள் அவங்களுடைய நோக்கம் தான் நிறைவேற முடிய. கலைஞர் நோக்கார அதிகாரிகளை பயன்படுத்துவார். காமராஜரோ கலைஞரோ அண்ணாவோ இல்லை ஓமந்தூர் ரெட்டியாரோ இல்லை குமாரசாமி ராஜாவோ ராஜாஜியோ இருந்த முதலமைச்சர் அதிகாரிகளுடைய உதவியை கேட்பாங்க. ஆனால் இவங்களுடைய கருத்து மக்களுக்கு எது நல்லதுன்னு யோசித்து செய்வாங்க. இப்போ அதிகாரிகள் தான் இங்கே ஆள்றாங்க, போலீஸ் அதிகாரிகள் இல்லை. பாருங்க, நேற்று டிஜிபி போட்டிருக்காங்க, 8 பேர் சீனியாரிட்டி மீறி போட்டிருக்காங்க. பேனலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பலை. இது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டு நெறிமுறைகள் தீர்ப்புக்கு எதிராக இவங்க நேற்று பண்ணியிருக்காங்க. இது அரசாங்கமாக பண்ணால் சொல்லுங்கள். நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கி மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.
கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.